ராமாயணத்தில் சபரி 14ஆம் பகுதி. ஹே ராமா, இதுதான் என்னுடைய குருவின் மாகாத்மியம். அவருடைய ஆசிரமம் மட்டும்தான் பொலிவுடன் இருக்கிறது என்று எண்ண வேண்டாம். உள்ளே வந்து தாமே காணலாம். எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் அவருடைய கரத்தால் தீண்டப்பட்ட மலர்கள் கூட இன்னும் வாடாமல் அப்படியே தான் இருக்கிறது. அவர் வளர்த்த வேள்வி தீ இன்னும் அணையாமல் தான் எரிந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த பூலோகத்தை விட்டு புறப்படும் பொழுது தன்னுடைய சிஷ்யர்களின் உபயோகத்திற்காய் 7 சமுத்திரங்களின் திரவியங்களை 7 கிணறாக உண்டாக்கி இருக்கிறார். இதோ காணலாம். தனித்தனியாக உப்பு, ஜலம், கரும்பு சாறு, தேன், நெய், பால், தயிர், சுத்த நீர், ஒவ்வொன்றிற்கும் ஒரு கிணறா மொத்தம் 7 கிணறு உள்ளது. தன்னுடைய தவ வலிமையால் உண்டாக்கி வைத்திருக்கிறார் மதங்க முனிவர். அவர் அப்படி உண்டாக்கின கிணறு எல்லாம் இன்றைக்கு வரையிலும் வற்றவே இல்லை ராமா. என்னுடைய குருவினுடைய மாகாத்மியத்தை வெறும் வார்த்தைகளால் கூறிவிட முடியாது ராமா. அவரை போல் ஒருத்தருக்கு நான் சிஷ்யையாக அமைந்ததே பெரிய பாக்கியம் என்று எண்ணுகிறேன். கூறிக்கொண்டே வரும்போது சபரிக்கு நெகிழ்ச்சியால் வார்த்தைகள் தடுமாறின. ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் மதங்க முனிவரின் தவ வலிமையை நிதர்சனமாக கண்டு வியந்து வாயடைத்து நின்றனர். அதே சமயத்தில் குருவின் மேல் சபரி வைத்திருந்த அபரிமிதமான மரியாதையும் பிரேமையும் ராமபிரான் மனதில் அவள் மேலிருந்த மதிப்பை பெரிதும் கூட்டின. தாயே, தற்பொழுது எனக்கு புரிகிறது. அவருடைய சிஷ்யையாக இருக்கிறதால் தான் தம்முடைய தபசும் ஒழுக்கமும் அவரை போலவே இருக்கிறது. தம்மை சந்தித்ததால் வாஸ்தவத்தில் எனக்கு தான் மிகப்பெரிய ஆனந்தம் தாயே. ஆதலால் இன்றைக்கு ஒரு பொழுது தம்முடன் தங்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறேன். தமக்கு சம்மதமா தாய்? பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியான ராமபிரானின் வினாவில் சபரி ஆதியோடு அந்தமாய் சிலிர்த்தாள். ராமச்சந்திரா, தாம் யார் என்று என்னுடைய குரு எனக்கு கூறிவிட்டு தான் சென்றிருக்கிறார். இந்த தாழ்ந்தவளுடன் குடிலில் தாம் தங்க வேண்டும் என்று கூறுவதே தாம் என்னை பெருமைப்படுத்ததான் என்று எனக்கு தோன்றுகிறது. ஒரு நிமிடம் இருப்பாய். நீயும் உன்னுடைய இளவலும் தங்குவதற்கான ஏற்பாட்டை நான் செய்கிறேன். வேகமாக தனது குடிலுக்கு திரும்பி வந்தவள் சகோதரர்கள் சயனிப்பதற்கு உண்டான வசதிகளை பார்த்து செய்து கொடுத்தாள். இத்தனை காலமாய் ராம நாமமே துணையாக கொண்டிருந்த அன்னை சபரி இன்று அந்த நாமத்திற்குரியவனே எதிரே வந்ததால் அவனோடு நிரம்ப உரையாடினாள். அவன் வனவாசம் வந்த காரணத்தையும் அவனுக்கு வனவாச இறுதியில் நேர்ந்த சோகத்தையும் தற்பொழுது அவனது பயணத்திற்கான இலக்கையும் கண்டறிந்தவள் தனது குடிலிலிருந்து வானர இளவரசனான சுக்ரீவன் மறைந்து வாழ்கின்ற ரிஷ்யமுக பர்வதத்தை அடைவதற்கான எளிதான மார்க்கத்தையும் கூறி வழிகாட்டினாள். கிழக்கு வெளுக்க துவங்கிய நேரத்தில் ராமபிரான் புறப்பட ஆயத்தமானார். கனிவோடு சபரியை நோக்கினார். தாயே, இந்த தள்ளாத வயதிலேயும் தாம் இவ்வளவு ஸ்ரத்தையாக கண்டு எங்களுக்கு உபச்சாரம் செய்தீர்கள். பதிலுக்கு நானும் தமக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேன். தமக்கு என்ன வேண்டுமோ கேட்க வேண்டும் தாயே. நெகிழ்ச்சியோடு ராமபிரான் கூறியதை செவிமடுத்து அன்னை சபரி மெலிதாக புன்னகைத்தாள். ராமா, தம்மை விட தம்முடைய நாமத்திற்கு பலமும் வேகமும் அதிகம். தாம் கொடுப்பதற்கு முன்பே அது எனக்கு நான் விரும்புவதை கொடுக்க தயாராகத்தான் இருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். தம்முடைய நாமம் தம்மை விட சக்தியானது என்று நான் இன்னும் கொஞ்ச நாளிகையில் ஊர்ஜிதம் செய்து காட்டுகிறேன். தாம் அதனை கண்டு விட்டு செல்லலாம். அது போதும் எனக்கு. சபரியின் விழிகளில் தெரிந்த தீவிரம் ஸ்ரீ ராமபிரானை புறப்பட விடாமல் அங்கேயே இருத்தியது. 14ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.